உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். தனியா ஆம்பளையா நான் சிங்க மாதிரி ஊருக்குள்ள வந்திருக்கேன். ஜெர்மன் ஏதாவது பண்ணி பாருன்னு அவன் மட்டுக்கே இப்படிதாங்க செஞ்சான். எப்படி குத்தானே தெரியல. இது வரைக்கும் எடுத்துட்டு வந்தான். ஆனா குத்த மாட்டான்னு நினைச்சா குத்திட்டான். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அடுத்த கார்குடல் கிராமத்தைச் சேர்ந்தவர் கனிமொழி. இவருக்கும் வடவாடியை சேர்ந்த காந்தி என்பவருக்கும் கடந்த 11 வருடங்களுக்கு முன்பு திருமணம் நடந்தது. காந்தி கனிமொழி தம்பதிக்கு ஒரு மகன் மற்றும் ஒரு மகள் இருக்கிறார்கள். இந்த நிலையில் திங்கட்கிழமை அன்று கனிமொழி தனது தாயார் வீட்டில் பிள்ளைகளோடு இருந்துள்ளார். மாலை 3 மணி அளவில் மது போதையில் மாமனார் வீட்டிற்கு வந்த காந்தி கனிமொழியை அழைத்துள்ளார். இதனை கேட்டு கனிமொழியின் தந்தை செல்வமணி மற்றும் அவரது மனைவி லதா ஆகியோரும் வீட்டில் இருந்து வெளியே வந்துள்ளனர். அப்போது நான் சிங்கம் போல உங்க ஊருக்கு வந்திருக்கேன், திறமை இருந்தா என்னை ஏதாவது பண்ணி பாருங்க என காந்தி கூறியதாக சொல்லப்படுகிறது. கனிமொழியின் தந்தை செல்வமணி சமாதானம் பேச காந்தி அருகே சென்ற போது பின்னால் மறைத்து வைத்திருந்த கத்தையை எடுத்த காந்தி மாமனாரின் மார்பில் குத்தி உள்ளார். இதில் செல்வமணி இரத்த வெள்ளத்தில் சரிந்து விழுந்தார். இதனை பார்த்து கனிமொழியின் தாயார் லதா உடனே கணவரை நோக்கி ஓடி உள்ளார். அப்போது அதே கத்தியால் காந்தி தனது மாமியாரின் மார்பிலும் குத்தி உள்ளார். இவற்றையெல்லாம் பார்த்து பயந்து ஓடிய கனிமொழி அருகில் உள்ள வீட்டிற்குள் புகுந்து தப்பினார். உடனே அக்கம் பக்கத்தினர் செல்வமணி லதா ஆகிய இருவரையும் மீட்டு விருதாச்சலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். செல்வமணி அங்கு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். லதா பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார். தகவல் அறிந்த விருதாச்சலம் காவல் நிலைய போலீசார் இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்ததோடு சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை நடத்தினர். மேலும் தப்பி ஓடிய காந்தியை போலீசார் பிடித்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். முதற்கட்ட விசாரணையில் திருமணமானதில் இருந்தே காந்தி தனது மனைவி யாருடன் பேசினாலும் சந்தேகப்பட்டு அதை தவறான கண்ணோட்டத்தில் பார்த்து வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் கனிமொழிக்கும் காந்திக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது. இந்த நிலையில் அண்மையில் இந்த தகராறு காரணமாக கனிமொழி தனது பிள்ளைகளை அழைத்துக் கொண்டு தாயார் வீட்டுக்கு சென்றுள்ளார். வழக்கமாக மது போதையில் வரும் காந்தி சப்தம் போடுவதோடு குச்சியை கையில் எடுத்து ரகளை செய்து வந்ததாக சொல்லப்படுகிறது. சம்பவத்தன்று கனிமொழி வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்தும் கத்தியை கூர்மைப்படுத்தி வீட்டில் வைத்துவிட்டு தாயார் வீட்டுக்கு சென்றுள்ளார். வீட்டில் மனைவி இல்லாததை அறிந்த காந்தி மது போதையில் அந்த கத்தியை எடுத்துக்கொண்டு மாமனார் வீட்டுக்கு சென்றதும் மாமனார் மாமியார் ஆகிய இருவரையும் கத்தியால் குத்தியதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதுகுறித்து பேசிய கனிமொழி தனது கணவரை வெளியே விட்டுவிடாதீர்கள் என கோரிக்கை வைத்தார். தெருவுலயே வரக்கூடாது. ரொம்ப தெருவுக்குள்ள வந்தாலும் சனங்க எல்லாம் காரியம் முடிஞ்சிருக்கணும். மாமனார் வாங்காரு குத்தி அவன் மனுஷனே கிடையாது. அவன் போற இடம்லாம் வாங்காத சண்டை கிடையாது. அவன் வரவே கூடாது. நாசமா போயிடணும். வெளியில வந்து மான மரியாதை இடத்த அவன் சாகணும். ஜனங்க எல்லாம் காரி துப்பணும். 2 பொண்ணு வச்சிருக்கேன், 2 பிள்ளைங்க. இன்னைக்கு நான் பொண்ணு வயசுக்கு வர மாதிரி இருக்கு. 11 வருஷம் கூட நரக வேலை நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். அவன் வரவே கூடாது. எதுல குத்தனா கத்தியால குத்துறேன். எங்க வீட்டுல காயறிய கத்தி இவங்களுடைய பசங்க கிட்ட வந்து காயறியத்தை வெல்டிங் வேலை பார்க்கறாங்க. நாங்க இருக்கிற வீட்டுல அதை தீர்த்தி வச்சுட்டு வந்தேன். அதை எடுத்துட்டு வந்து இந்த வேலை பார்ப்பான்னு நினைக்கவே இல்லை. இதுதான் தீர்த்து நானும் தெரியல. நீங்க குத்துனப்ப எங்க இருந்தீங்க? பக்கத்துல தாங்க இருந்தேன். பக்கத்துல 3 பேருமே பையன், அம்மா எங்க அப்பா என் பையன், நாங்க எல்லாம் ஒன்னாதான் இருந்தோம். அவனே பீரியட் எடுத்தா தனியா ஆம்பளையா நான் சிங்க மாதிரி ஊருக்குள்ள வந்திருக்கேன். ஜெர்மன் ஏதாவது பண்ணி பாருன்னு அவன் மட்டுக்கே இப்படிதாங்க செஞ்சான். எப்படி குத்தானே தெரியல. இது வரைக்கும் எடுத்துட்டு வந்தான். ஆனா குத்த மாட்டான்னு நினைச்சா குத்திட்டான். அவன் குத்துன உடனே அம்மா வந்து இதாயிட்டாங்க. மறிக்க போனதுக்கு அவங்களையும் குத்திட்டாங்க. நான் பக்கத்து வீட்டுல ஓடி வந்து அப்பாவை தான் குத்துனாங்க.
குத்துறதை குடிக்க போனதுக்கு தான் அம்மாவை குத்துனாங்க. இதுதான் நடந்தது. அப்பா வந்து அங்கேயே இருந்துச்சாரா? அப்பா அங்கேயே முடிஞ்சிச்சிங்க. ஆனா எங்க வீட்டுல இருந்தாங்கன்னே ஒண்ணும் தெரியலீங்க. நாங்க அம்மா தான் நினைச்சோம், அம்மாவை தான் நினைச்சோம், அம்மாவுக்கு தான் ரத்தம் ஓடிட்டு இருந்துச்சு. ஆனா அப்பா நல்லா இருப்பா நினைச்சோம், கடைசியில் அப்பா போயிட்டாங்க. அந்த பெரிய வடவாடி ஃபுல்லா மான போனோம், பிறந்த ஊருக்கு ஃபுல்லா போனோம். அப்படி போடுங்க, உங்களுக்கு மூலியமா போவோம். பாலிமர் செய்திகளுக்காக விருதாச்சலம் செய்தியாளர் ரிச்சர்ட் வினோத். உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர்.